ஒரு சொட்டு நெய் கூட சேர்க்காத ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி எம்மி வெரி சிம்பிளான ஒரு மைசூர் பாக்கு தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம 1 கப் கடலை மாவை கொஞ்சம் எடுத்து ஒரு நல்ல திக்கான கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மாவை நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எவ்வளோ கப் எடுத்தோமோ அதுக்கு 1/2 கப்பு ரீஃபைண்ட் ஆயில், இந்த ரீஃபைண்ட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுங்க. வாசனை வர எண்ணெய் எதையும் சேர்க்காதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெய் சேர்த்தா தான் சாஃப்டாக வரும் இல்லைங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். அது நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நான் வறுத்த அந்த கடாயிலே 1 கப்பு சர்க்கரை போட்டு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொதிச்சு வரும். இப்போ 2 கம்பி பதத்துக்கு நம்ம பாகு ரெடி ஆகும். இப்படி கையில் ஒற்றை பதத்துக்கு வரணும். இப்போ இந்த பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சிருக்கிற மாவை எடுத்து இதில் ஊற்றி கிண்ட போகிறோங்க. இப்போ அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே அந்த மாவெல்லாம் ஊற்றிக்கிட்டுருணும். இப்போ மாவு நல்லா அந்த கேசரி பதத்துக்கு கட்டியாக ஆகணுங்க. அது வரைக்கும் நல்லா மாவு வேகிற வரைக்கும் இப்படி சிம்மில் வச்சே கிண்டிட்டு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி அதை எடுத்து ஷிஃப்ட் பண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு 2-3-4 ஹவர்ஸில் சூப்பரான எம்மியான மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுங்க. வீட்லேயே ஒரு சொட்டு நெய் கூட சேர்க்காம சிம்பிளாக அண்ட் ஈஸியாக நம்ம பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இனிமேல் ட்ரை பண்ணிட்டு எப்படி ரிவ்யூ சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதை அப்படியே புட்டு ஒரு பீஸ் எடுத்து வாயில் வச்சா நாக்கு சொல்லும்.